ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு சம்பவம் வெடிக்குது. இது நான் நினச்ச விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும். 2 கத்தி இருந்துச்சுன்னா பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த கத்தி வந்து மொக்க கத்தின்னு வேறு கலாய்ச்சி விட்டீங்க. எப்படி அந்த கத்தி வந்துட்டு அங்கே வந்து கரெக்டாக வந்து வேலையை செய்யும்? சரி, இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு சாண்ட்ரா சமைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கிச்சனில் வருது. ஆல்ரெடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா அமித் வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கையாண்டிருக்காரு. 6 பேர்த்துக்கு உள்ளே போட்டிருக்காரு. அதில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சூப்பராக சமைக்கக்கூடிய 2 பேர். ஒன்று வந்துட்டு குக் வித் கோமாளியில் வந்து சாம்பியன், அதாவது பட்டம் வென்ற, டைட்டில் வென்ற கனி. இன்னொன்று கேட்ரிங் ஃபுல்லாக படித்து செம்மையாக சமையல் பண்ணக்கூடிய சாண்ட்ரா. சாண்ட்ராக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு இந்த சோப்பு மாப்பு அதில் ஹெச்எஃபாக போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் போய் நின்னாங்க. அதுக்கு அப்பயே வந்து ஆட்சேபனை தெரிவித்தாங்க. யார்? கனி கூட சேர்ந்து யார் மூஞ்சி மாறிச்சு? திவ்யா. ஏன்னா திவ்யாவுக்கு அந்த ஆசைகள் இருக்குது. இப்போது கனியையும் அதே சாண்ட்ராவையும் தூக்கி ஒரே டீமில் போட்டிருக்காரு நம்ம அமித். ஏங்க இப்படி பண்ணிங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்தில் சபரி வந்து திவ்யாவையும் விஜய் பார்வதியும் ஒரே டீமில் போட்டுப்பார், பாத்ரூம் கழுவு ஒரு டீமில். அப்போ எல்லாருமே சொன்னாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை, அவங்கள தூக்கி ஒன்றா போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் இதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா சொன்னது அமித். அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக புகையும். ஏன்னா 2 பேருக்கும் பயங்கரமான ஈகோ இருக்குது அந்த சமையலில். அதை நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக கனியை வந்துட்டு சமையலை வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அந்த இடத்த விட்டு கொடுக்காம அவங்க பண்ணிட்டு இருக்கிறது முக்கிய காரணம் அவங்களுக்கு சமையல் பிடிக்கும், அவங்களுக்கு சமையல் மட்டும் தான் பிடிக்கும். அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த கேமில் வந்து முக்கிய ஒரு அஸ்திரமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம திவாகர் கூட சொல்லியிருப்பார். அதேமாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு எனக்கு இந்த சமையலில் கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க அமித் கிட்ட, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு காரக்குழம்பு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை வச்சு நாமினேட் கூட பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக சமைச்சாங்களாம். ரொம்ப ரொம்ப ஆசையாக நான் வந்து ரசித்து சமைச்சேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, காரமாக இருக்குன்னு என்னை சொல்லி காயப்படுத்தி கடைசியில் அதையே ஒரு காரணமாக சொல்லி நாமினேட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் ரொம்ப காண்டாகிட்டேன். அடுத்த நாள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அடுத்த நாள் அந்த குழம்பு ஃபுல்லாக ஊற்றி நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் போய் பார்த்துருக்காங்க சட்டி காலியாக. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு குழம்பு மேலே வந்துட்டு அவங்களுக்கு காண்டு இல்லை, ஏன் மேலே காண்டுன்ட்டு. அதை வந்து சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் அதை வந்து உண்மையாக சொல்கிறாங்க. அதுவும் அமித் அங்கே நிற்கிற ஒரு காரணத்தினால, இவங்க கிச்சனில் இருக்கிற காரணத்தினால சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கனி எங்கன்னா இருக்காங்கன்னு பார்த்தா எட்டி பார்க்க மாட்டாங்க, ஓடுறாங்க. நான் ஏன் அங்கே நிற்கிறேன்? இந்த மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வச்சா ஓடும். அதை வந்து பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, சரு புருன்னு போகும். அந்த மாதிரி ஓடுறாங்க. என்னுடைய டைமிங் இது கிடையாது. நேற்று அதனால தான் பேசுகிறாங்க. 3 பேரை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோமா? கனியோட விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சாண்ட்ராவும் கனியும் ஒரே மாதிரி தான், மோரார்லஸ். ஆனால் கேம் வேறு. கனியை விட கேம் வந்து கொஞ்சம் சாண்ட்ரா திங்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் மட்டும் கனியோட விஷயங்களும் பாருங்கள், வே ஆஃப் அப்ரோச், சாண்ட்ராவோட வே ஆஃப் அப்ரோச் அப்படி குழந்தையாக மாறிடுவாங்க. தத்தக் புத்தக்குன்னு பேசுவாங்க. அடடா. அதே இது அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தகதீம் தோம் சொல்லிட்டு 2 பேருமே இந்த சண்டைலாம் வந்துச்சுன்னா அடி பின்னுறது. என்ன ஒரு அட்டகாசம் பாருங்கள் மக்களே. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு சம்பவங்கள் இருக்குது. இந்த வாரம் இதுவே ஒரு பெரிய கான்செப்டாக பெரிய கண்டென்ட்டாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கனிக்கு வந்து ஒரு மாதிரி காண்ட் இருக்கும். நான் பண்ணுவேன், நான் எவ்வளோ சூப்பராக பண்ணி. இப்போ இதில் வேறு வந்து அவங்க முன்னாடி யாராவது அவங்கள வந்துட்டு சூப்பர்னு புகழ்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, முடிஞ்சி ஜோலி. ஓ, அப்போ நான் இன்றைக்கி சமைக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியல, நான் பண்ணால் அப்படி தான் பண்ணுவீங்களே, ஓ ஓகே, என்னை நீங்கள் இப்படிலாம் நீங்கள் அவமானப்படுத்தி நினச்சி பார்க்கலன்னு சொல்லிட்டு கனி ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்க சும்மாவே அழுதுட்டுருக்காங்க. சாண்ட்ரா என்ன நடக்க போகுது தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.